திமுக பொருளாளர் மு.க. ஸ்டாலின் தற்போது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். நீங்க எந்த அளவுக்கு அவளோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ அதை விட அதிகமா அவளோட நாங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த நேரத்திலும் தேர்தல் சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பொறுப்பில் இருந்தப்பவும் சரி, ஆட்சி இல்லாத நேரத்திலும் சரி, சட்ட விதிக்கு உட்பட்டு தான் எப்போதுமே எங்களுடைய கடமையை நாங்கள் ஆற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் அது இல்லைங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால இந்த இதை சட்டத்தை ஒழுங்கு காப்பாற்ற வேண்டிய கடமை ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு நிரம்ப உண்டு. அதை கடைபிடிப்பாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதை கடைபிடிக்கவில்லைன்னு சொன்னா நாங்கள் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுப்போம். நிதி வகையில வாக்காளருக்கு வழங்குவதற்கான திட்டம் இருப்பதாக சொல்லப்படுது. அதை எப்படி நான் அணுகணும்னு நினைக்கிறீங்க? அது குறித்து ஏற்கனவே நாங்கள் தேர்தல் கமிஷனும் புகார் கொடுத்திருக்கிறோம். சட்ட ரீதியாகவும் நீதிமன்றத்துக்கு செல்வதற்கும் தயாராகிட்டோம். தேர்தல் அறிக்கை எப்படி என்னைக்கு அறிவிக்கிறோன்னு நிச்சயமா உங்கள்கிட்ட அழைச்சிட்டு தான் தலைவர் உங்கள்கிட்ட ஒப்படைப்பார்.